தன்னுடைய சினிமா பப்ளிசிட்டியை வச்சுக்கிட்டு தமிழக மக்களை அடி முட்டாளாக்கி தன்னுடைய பேச்சுக்கள் மூலமாகவே திமுக தீய சக்தி கரூர் சம்பவம் நடந்ததுக்கு காரணம் டிஎம்கே தான், சிபிஐ விசாரணைக்கு அலைய விட்டது டிஎம்கே தான், பிஜேபி தான், ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணது டிஎம்கே தான், டிஎம்கேக்கு எதிரான ஸ்ட்ராங்கான குற்றச்சாட்டுகளை முன்வச்சு அவங்களுக்கு எதிராக ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி அதே நேரத்தில் என்னுடைய சினிமா மார்க்கெட் உச்சத்தை திறந்துட்டு வந்திருக்கேன், அம்மா அப்பா மக்கள் மனைவிகளை விட்டுட்டு வந்திருக்கேன்னு தன்னுடைய நாயக பிம்பத்தை அப்படியே அரசியல் பிரச்சாரங்கள்ல காமிச்சதால, அதாவது தன்னை பத்தி பாசிட்டிவா காமிச்சதால மக்கள் அப்படியே அதை கண்மூடித்தனமா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல ஒருத்தங்க எவ்வளவுதான் மக்களுக்கு நல்லது பண்ணினாலும் வெள்ளைத்தாள் எடுக்கிற கருப்பு மை மாறி அந்த அரசியல்வாதி செஞ்ச 1-2 கெட்டதுக்கு தான் அவங்க கண்ணுக்கு பெருசா தெரியும். அதே மாதிரி உச்ச அந்தஸ்துல இருக்கிற ஒரு சினிமா நடிகன் வரி ஏய்ப்பு, தகாத உறவு, ரசிகர்கள் அட்டூழியம், பிளாக் டிக்கெட், அது இதுன்னு எவ்வளவு கெட்ட விஷயங்கள் பண்ணினாலும் அவர் சார்பா எடுக்கிற ஒரு ஹீரோயிச பிளஸ் பாயிண்ட், அதாவது அல்லது அவர் மேல இருக்கிற ஒரு அனுதாப அலை, இது எல்லாமே கருப்பு பேப்பர்ல இருக்கிற வெள்ளை புள்ளி மாதிரி தான் மக்களால பாசிட்டிவாக பார்க்கப்படும். அதுதான் இங்க நடந்திருக்கு. இது தமிழ் சினிமால உச்சத்துல ரொம்ப குறிப்பா நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு மட்டுமே வாய்க்கக்கூடிய ஒரு பாக்கியம். இத பத்தி நான் முந்தைய விஜய் சங்கீதா பத்தின வீடியோல கோட் பண்ணியிருந்தேன். அதாவது விஜய் இவ்வளவு கரூர் பிரச்சனை, சங்கீதா பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனைகளை மாற்றினாலும் மக்கள் மனசுல அவர் நம்பர் 1 நடிகருங்கிறதுனால இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே அவருடைய இமேஜை கொஞ்சம் கூட பாதிக்காதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதான் அப்படியே இங்க நடந்திருக்கு. ஆனா கமலுக்கு இது நடக்கல. ஏன்னா கமல் தமிழ் சினிமால நம்பர் 1 இடத்தில் இல்லை. சோ இந்த இடத்துல தன்னுடைய நம்பர் 1 அந்தஸ்தை காற்றுள்ள போதே ரஜினியோட அற்புதமாக தூற்றி இருக்கிறார் விஜய். தன்னுடைய சினிமா பப்ளிசிட்டியை ரஜினியோட சிறப்பாக கையாண்டிருக்கார் நடிகர் விஜய். இதுல விஜய் இன்னொரு வேலையும் பார்த்திருக்காரு. அதாவது ஒரே கல்லுல 3 மாங்காய் அடிச்சிருக்காரு. முந்தி வாரிசு பட ரிலீஸ் சம்பவத்துல இருந்து ரஜினி கூட காக்கா கழுக்கு சண்டை வந்தப்ப லியோ பட சக்சஸ் மீட்ல ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே பேசுறேன் விஜய், ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் அன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா அவர் மனசுல இருந்த பிளான் என்னன்னா சூப்பர் ஸ்டாரை விட மேலான பதவி, சூப்பர் ஸ்டாரை அடிபடிய வைக்கக்கூடிய பதவி என்னன்னா சிஎம் பதவி தான். முந்தி 96ல இருந்த ரஜினி இப்ப கிடையாது. சோ அந்த சிஎம் பதவிக்கு வந்து நான் ரஜினிக்கு பதில் சொல்றேன் பாருங்கன்னா இப்ப தன்னுடைய ரசிகர்களையும் மக்களுடைய முட்டாள்தனத்தை வச்சு சாதிச்சு ரஜினிக்கு மேல ஒரு உயர்ந்த பதவிக்கு வர ட்ரை பண்ணிருக்காரு. ஒருவேளை விஜய் மெஜாரிட்டியில ஜெயிச்சாருன்னா, தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாருன்னா, தன்னுடைய திமுக எதிரிகளையும் ஜெயிச்சிருக்காரு, ரஜினிக்கு மேல வந்துட்டாரு, பதவிக்கும் வந்துட்டாருன்னு அர்த்தம். சோ மக்களுடைய முட்டாள்தனத்தை சரியா யூஸ் பண்ணி தனக்கான டிமாண்ட் அதிகமாக்கி தீய சக்திகளுக்கு ஒரே மாற்று தான் ஒரு இமேஜ் சோசியல் மீடியாக்கள் மூலமா அணில் குஞ்சுகள் மூலமா கிரியேட் பண்ணி தன்னுடைய சினிமா மாஸ் இமேஜ்ங்கிற ஒரு கல்லை வச்சு 1 இல்ல 3 மாங்காய்கள் அடிச்சிருக்காரு விஜய்.